அன்பானவர்களே, அருமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் 27:4 ஒரு சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 27:4 தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. சவுல் ராஜாவாக இருந்தாலும் அரண்மனையையும் மறந்து ராஜபீடத்தையும் மறந்து அவன் பல காலங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எதனால் என்று சொன்னால், தாவீது எருசலேமிலே அவன் இருக்கிற வரைக்கும் அவனை துரத்துவதிலும் அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலும் இந்த சவுல் தாவீதை துரத்துவதிலேயே தன்னுடைய காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை செலவு செய்து விட்டான். அவன் ராஜ்யபாரத்தை மறந்துட்டான், அவன் அரண்மனையை மறந்து விட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் நிம்மதியா இருக்கவே இல்லை. இந்த தாவீதாலே எனக்கு எப்படியாவது ஒரு ஆபத்து உண்டு என்று அவன் பயந்து தாவீதை எந்த விதத்திலாகிலும் அழித்து விட வேண்டும் என்கிற நிலைமையில அவன் தாவீதை துரத்தி கொண்டே ஓடினான். ராஜாங்கத்தில இருக்க வேண்டியவன் ராஜ அரண்மனையில இருக்கிற வேண்டிய சவுல் கெபிகளிலும் குகைகளிலும் போய் அவன் ஜீவித்தான், தூங்கினான், அங்கேயே ஆகாரம் உட்கொண்டான். ஒரு நாடோடியை போல அவன் செயல்பட ஆரம்பித்து விட்டான். மனதிலே அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டான். ஆனால் இதே சவுல் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டான். ராஜாவே, உம்முடைய சத்துருவாகிய தாவீது அவன் பெலிஸ்தியரின் தேசமாகிய காத் பட்டணத்திற்கு அவன் போய்விட்டான் என்கிற ஒரு செய்தியை அவனிடத்திலே சொன்ன போது, அதை கேட்டவுடனே சவுலுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவன் அதற்கு பின்பு சிங்காசனத்திலே போய் ராஜகோபுரத்திலே அவன் அமர்ந்து இருக்கிறான், அரண்மனையில. இவன் இவ்வளவு தூரம் தேவ மனுஷனாகிய தாவீதை சத்துருவாக நினைத்த அந்த சவுல் தன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து ஆசுவாசமாய் அரண்மனையில போய் அவன் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது தான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல. தாவீது தன் தேசத்துக்குள்ளேயே எருசலேமுக்குள்ளேயே அவன் சுற்றி சுற்றி ஓடுகிறான், சுற்றி சுற்றி ஓடுகிறான். தாவீது கர்த்தர் தன்னை வைத்த இடத்திலே இருக்கும் வரைக்கும் சவுலால நிம்மதியா இருக்க முடியல. தான் ஒரு ராஜா என்பதை கூட அவனால நினைத்து பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் சத்துரு உண்டு, பிசாசானவன். அவன் நிம்மதியா இருக்கிறதும் இந்த உலகத்தினுடைய அதிபதி அல்லவா. அவன் போய் சிங்காசனத்துல உட்கார்ந்து கோலோச்சுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். அவன் சந்தோஷமா இருக்கிறான் என்று சொன்னால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால தான் அவன் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துட்டான். நாம் செயல்பட வேண்டிய விதத்துல செயல்படாததுனால தான், வசனத்தின் எல்லைக்குள்ள தேவ பிள்ளைகள் இல்லாததுனால தான், பிரமாணங்களை கைக்கொள்வதிலே அவர்கள் உறுதியாக இல்லாததுனால தான்
தாவீதின் சத்துருவாகிய அந்த சவுல் போய் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல இன்னைக்கு பிசாசும் போய் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல போய் அவன் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா அதற்கு காரணமே தேவ பிள்ளைகள் வசனத்தின் எல்லைக்குள்ள இல்ல, தேவன் வைத்த இடத்துல இல்ல, பரிசுத்த வாழ்க்கையில எல்லைக்குள்ள இல்ல, ஜெபஜீவியத்தின் எல்லைக்குள்ள இல்ல. அதை தாண்டி நம்ம வெளியே போயிட்டோம்னா பிசாசானவன் சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துருவான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, அதிகாரம், ஆளுகை அத்தனையும் உண்டாகும். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவன் நியமித்த நிலைமையில், தேவன் வைத்த அனுபவங்களில் நாம் இருப்போமே ஆனால், தேவ ஜனமாக இருப்போமே ஆனால், தேவன் வைத்த எல்லைக்குள்ளே இருப்போமே ஆனால், சத்தியத்திற்குள்ளே நாம் நிலைத்திருப்போமே ஆனால், பரிசுத்தத்தை இழக்காமல் இருப்போமே ஆனால், ஜெப வாழ்க்கையில குறையாமல் இருப்போமே ஆனால், ஒரு நாளும் சத்துரு சிங்காசனத்துல உட்காரவே முடியாது. அவன் நிம்மதியை இழந்து தான் இருப்பான். ஆகையினால் பிசாசானவன் மகிழ்ச்சியாயிருப்பதும் அதிகாரத்தோட இருப்பதும் சிங்காசனத்தில் அமர்ந்ததும் தேவ பிள்ளைகளாகிய நம்மை பொறுத்துத்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் வைத்த இடத்துல இருப்போம், கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்வோம். பிசாசானவனை நிம்மதியா இருக்க விடவே மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்துல உங்க வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களை வச்ச இடத்துல, நீங்கள் எங்களை வைத்திருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்துல, பரிசுத்த ஜீவியத்துல, சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள, ஆண்டவரே சத்தியத்தின் எல்லைக்குள்ள நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் நிலைத்திருப்பதன் மூலமாய் பிசாசானவனை எதிர்த்து நிற்க, ஆண்டவரே எந்த விதத்தில் அவன் சந்தோஷமாய் இருப்பதற்கு இடங்கூடாமல் இருக்க, அவன் போய் சிங்காசனத்தில் நிம்மதியாய் அமராதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். கேட்ட வசனங்கள் அனுபவமாகட்டும். ஆசீர்வதியும். ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.